நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மட்டன் பெப்பர் குழம்பு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ 1/2 கிலோ மட்டன் எடுத்து சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. பட்டை சோம்பு அவங்க போட்டுட்டேன். 1/4 கிலோ வெங்காயம், 150 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/4 கிலோ வெங்காயம் எடுத்திருக்கேன், 150 தக்காளி எடுத்திருக்கேன். இப்போ பட்டை சோம்பு நல்லா பொரிஞ்சிடுச்சு. கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயத்தையும் போட்டு வதக்கிக்கலாம். தக்காளியும் போட்டு வதக்கிக்கலாம். இப்போ தக்காளியும் போட்டாச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் 2 ஸ்பூன். இப்போ மட்டனை போட்டுக்கலாம். மூணு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். ஏன்னா பெப்பர் போட்டதோடு நம்ம மிளகாத்தூள் கம்மியாக போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சப்பொடி, தேவையான உப்பு போட்டாச்சு. கரம் மசாலா பவுடர் 1 ஸ்பூன். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாயும் போட்டுக்கிறேன். நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். இப்போ தண்ணி ஊற்றிக்கிறேன் திட்டமாக. இப்போ விசில் வச்சிடலாம். ஒரு 4 விசில் வரட்டும். இப்போ 4 விசில் வந்துடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மட்டன் பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. மட்டன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ பெப்பர் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பெப்பர் போட்டு ஒரு கொதி வந்தால் போதும், ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. கொத்தமல்லி தூவிக்கலாம். சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும், டிஃபனுக்கும் நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.